அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாம் போன வகுப்பில் திரவங்களில் தோற்ற விரிவு பார்த்தோம். அடுத்தது நீரில் விரிவு பார்த்தோம். பிறகு இப்போ நாம் என்ன செய்வோம்னால் நீரில் விரிவுக்கு தான் அதோட சம்மந்தமான கேள்விகள்லேருந்து ஆரம்பித்து கொண்டு போவோம். இப்போ அதுக்கு முதல் நாம் என்ன செய்வோம், பாஸ்ட் பேப்பரில் வந்திருக்கிற ஒரு எம்சிக்யூ கேள்வி செய்து பார்ப்போம். சரியா? 2002ஆம் ஆண்டு 7வது எம்சிக்யூ. சரியா? கேள்வி எடுத்து பாருங்கள் எல்லாரும் இருக்கா. 2007ஆம் ஆண்டு 2002ஆம் ஆண்டு 7வது எம்சிக்யூ. கேள்வி வாசிக்கிறேன் பாருங்கள். குளிர்ச்சியான வானிலை காரணமாக ஒரு குளத்தில் வரைபடத்தை தரப்பட்ட படத்தை பார்க்கலாம். பனிக்கட்டி உண்டாகி கொண்டிருக்கும் போது ஏபிசி எனும் புள்ளிகளில் இருக்கத்தக்க வெப்பநிலைகள் முறையே. அதான் கேள்வி. அப்போ என்ன கேள்வி என்றால், ஒரு குளிர்ச்சியான வானிலை காரணமாக ஒரு குளத்தில் பனி தோன்ற போகுது, பனிக்கட்டி என்ன செய்ய போது தோன்ற போகுது. இப்போ அது சம்பந்தமாக என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்கிறாங்க. இப்போ இதே ஆண்டில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னால் இதே மாதிரி ஒரு எஸ்ஏ கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. இந்த ஹீட்டில் வரக்கூடிய எஸ்ஏ பகுதின்றது இதை வச்சுக்கொண்டு கேட்கப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு நீர்நிலைகளுக்கு மேலே பனிக்கட்டி உருவாகிறதுக்கு தானே. அப்போ அதை அடிப்படையாக கொண்டு என்ன செஞ்சுக்காங்க கேட்டிருக்கிறாங்க. அழகான ஒரு கேள்வி. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா எல்லோரும் கட்டாயம் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே வர்றது என்னென்றால் நம்ம வெப்பக்கடத்தல் சம்மந்தமாக எல்லாமே என்ன செய்கிறாங்க சேர்த்து கொண்டு போகிறாங்க. இப்போ கட்டாயம் அந்த கேள்வி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். நான் அந்த குரூப்லேயும் யூடியூப் சேனல்லையும் போட்டு இருக்கிறேன் அந்த வீடியோ, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம இந்த கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். அப்போ இது என்ன கன்செப்ட்னா, இப்போ துருவ பிரதேசங்கள் இருக்குது தானே. இப்போ துருவ பிரதேசங்களில் எப்படி பனிக்கட்டி உருவாகுது என்ற சம்மந்தமான ஒரு கேள்வி. சரிதானே? இப்போ நீங்கள் பயாலஜி படிச்சிருப்பீங்க. நீரின் முக்கியத்துவத்தில் நீருக்கு 4 பாகிசையில் அடர்த்தி கூட என்று படிச்சுட்டு அது எங்கே பயன்படுது என்றால் துருவப்பகுதிகளில் விலங்குகளுக்கு வாழிடமாக அமையும் என்ற ஒரு இது ஒன்று படிச்சிருப்பீங்க. உண்மையில் அங்கே என்ன நடக்குது என்றால் இப்படியான ஒரு இடம் கொண்டு வைங்க, இப்படியான ஒரு கடல் அல்லது ஒரு நீர்நிலைன்னு வைங்க, ஒரு நீர்நிலை. அப்போ நீர்நிலைக்கு மேலே பனிக்கட்டி உருவாகிற நேரம் பிள்ளைகள், பனிக்கட்டி உருவாகிற நேரம் என்ன செய்யும்னால் இதில் மேற்பரப்பில் தான் முதலாவது உருவாகும். சரியா? முதலாவது இந்த மேற்பரப்பில் தான் உருவாகும். அது உருவாகிட்டு என்ன செய்யும்னால் படிப்படியாக கீழ் நோக்கி என்ன செஞ்சிடும்னா அந்த பனிக்கட்டி வளர்ச்சி அடைஞ்ச ஒன்று போகும். கீழ் நோக்கி தான் என்ன செய்யும், பனிக்கட்டி உருவாகி கொண்டு என்ன செய்யும் போகும். அப்படி இருக்கிற நேரம் இந்த பனிக்கட்டுக்கு மேல் என்ன செய்யலாம் என்றால் மற்ற கால்நடைகள் விலங்குகள் என்ன செய்யலாம், நடமாடக்கூடியமா இருக்கும். அதே மாதிரி இப்போ பனிக்கட்டியில் மேலிருந்து அணை என்ன செய்யுது, பனி உருவாகிட்டு போகிறதால கடல் வாழ் உயிரினங்கள் நீர்வாழ் உயிரினங்களை என்ன செய்யலாம்னா இதுக்குள்ளுக்கு என்ன செய்யலாம், வாழ்ந்து கொள்ளலாம். அப்போ இதை தான் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. அப்போ இது சம்மந்தமாகத்தான் நீங்கள் ஏன் பனிக்கட்டி மேலே உருவாகுது, கீழேருந்து உருவாகி கொண்டு போகலாம் தானே, அது சம்மந்தமான விஷயங்கள் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இப்போ பார்க்க போகிறோம். அப்போ அதோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி தான் இந்த 2002ஆம் ஆண்டு 7வது எம்சிக்யூ. சரியா பிள்ளை? அப்போ இங்கே பாருங்கள். அப்போ கட்டாயம் என்ன செய்யணும், அந்த எஸ்ஐ கேள்வி ஒருக்கா வாஜி பாருங்கள். அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது எப்படி பனி உருவாகுது, அது எப்படி பனி வளர்ந்து கொண்டு போகுது, அந்த பனிக்கட்டி வளர்ந்து கொண்டு போகுதுன்றதால என்ன செஞ்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ இதான அந்த திரவ மேற்பரப்பு என்றால் அந்த நீர்நிலையில மேற்பரப்பு, இங்கல தரை, இது ஒரு நீர்நிலை, ஒரு குளம் மாதிரி யோசிங்க. அப்போ என்ன நடக்கும் என்றால் இது சாதாரணமாக இது நம்ம எங்கே அவதானிக்கலாம்னா துருவ பிரதேசங்களை அவதானிக்கலாம், அண்டார்டிகில். அப்போ வளமையான நேரங்களில் என்ன செய்யணும்னா ஒரு அறை வெப்பநிலையில் இருக்கும் வெப்பம். உதாரணமாக இதான என்ன செய்கிறேன், அறை வெப்பநிலை ஒரு 10 பாகைன்னு எடுக்கிறேன், ஒரு 10 அல்லது 15 பாகை. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு 10 பாய்ஸில் இருக்குது. இப்போ சாதாரண வளிமண்டல நிலைமையில் 10 பாயில் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நீரும் 10 பாகையில் தான் இருக்கும், இந்த வளிமண்டலம் 10 பாகையில் தான் இருக்கும். அது தெரியும் தானே, வெப்ப சமநிலை. இப்போ என்ன செய்ய போகுதுன்றால் குளிர்காலம் வார நேரம் முதலாவது என்ன செய்யுமானால் இந்த வளிமண்டலம் இருக்குது தானே, இப்போ மேலே இருக்கிற வளிமண்டலத்தான என்ன செய்யும், குறைஞ்ச வெப்பநிலை உருவாகும். வெப்பநிலை என்ன செய்யும் போது அதில் தான் குறைய போகுது. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த குளிர்ச்சியான காற்று வீசுறதால என்ன செய்யுமானால் மேலே இருக்கிற வளிமண்டலத்தில் வெப்பநிலை என்ன செய்யும் குறையும். அதாவது இந்த 10 விட என்ன செய்யும் குறைய தொடங்கும். விளங்கிட்டா? நீரோட வெப்பநிலையை விட முதலாவது எங்கள் வெப்பநிலை ஆரம்பத்தில் 10 இருந்தது, அதுக்கு பிறகு என்ன செய்யும்னால் இந்த அந்த
குளிர்காலம் ஆற நேரம் அந்த வளிமண்டலத்தில் வெப்பநிலைன்றது குறைய போகும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னால் அந்த குறைஞ்ச வெப்பநிலையை ஒரு -10ன்னு எடுக்கிறேன். -10 பாய்ஸ். சரியா? இப்போ பாருங்க, நீர் மூலக்கூறுகள் என்ன வெப்பநிலை இருக்குமென்றால் இந்த 10 பாகையில் இருக்கும். மேலே இருக்கிற வளிமண்டலம்ன்றது -10ல் இருக்கும். இப்போ நாம் நேற்று போன வகுப்பில் நாம் ஒரு கிராஃப் ஒன்று படிச்சிருப்போம். நீரில் விரிவில் நீரின் அடர்த்தி வெப்பநிலையோடு எப்படி மாறும்னு படிச்சிருப்போம். வெப்பநிலையோட நீரின் அடர்த்தி என்றது சரியா 4 பாகையில் உயர் அடர்த்தி இருக்கும் நீருக்கு. சரியா? அப்போ 0 பாகையில் அடர்த்தி இதன் வெப்பம். அடர்த்தி வந்துட்டு பிறகு என்ன செய்யணும், அடர்த்தி கூடிய தொடங்கும். இப்படி தானே பார்த்தோம். 4 பாகையில் நீருக்கு உயர் அடர்த்தி. அப்போ அந்த இடத்துல 4 பாய்ச்சி வரும். கட்டாயம் இந்த கிராஃப் நமக்கு இந்த கேள்வி தேவைப்படும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நீர் மூலக்கூறுகள் எல்லாம் 10 பாகையில் தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் இந்த வழியோட தொடுகையில் இருக்கிற நீர் மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகளை கருதுங்க. அப்போ இந்த இடத்துல இருக்க ஒரு மூலக்கூறை யோசிங்க பார்ப்போம். அவர் எத்தனை பாகையில் இருப்பார்கள்? 10 பாகையில் இருப்பார். இவர் 10 பாகை, அவரோட தொடுகையில் இருக்கிற வழின்றது -10 பாகை. அப்போ நமக்கு தெரியும், வெப்பநிலை கூடின பொருளில் இருந்து ஒரு வெப்பநிலை 2 வெப்பநிலை வித்தியாசம் உள்ள பொருட்களை தொடுகையில் வைக்கிற நேரம் வெப்பநிலை கூடிய பொருளில் இருந்து வெப்பநிலை குறைஞ்ச பொருளுக்கு என்ன செய்யும், வெப்ப பாய்ச்சல் நடக்கும்னு நான் பார்த்தேன். அதே மாதிரி இவரோட 10 பாகையிலிருந்து -10 பாகைக்கு என்ன செய்யணும்னா இப்போ வெப்பம் இழக்கப்பட போகுதோ, அதாவது இந்த மேலே இருக்கிற நீர் மூலக்கூறு என்ன செய்யும், வெப்பத்தை இழக்க போகுது. எங்கே இழக்க போகுது? சூழலுக்கு இழக்க போகுது. சரி, அப்போ சூழலுக்கு வெப்பத்தை இழக்குன்னு வெப்பமே சூழலுக்கு வெப்பத்தை இழக்குது. அப்படி இழக்கிற நேரம் இந்த நீர் மூலக்கூறோட வெப்பநிலை என்ன செய்ய போகிறால் குறைய போகுது. நமக்கு தெரியும் Q7mCTயால் ஒரு பொருள் வெப்பத்தை இழக்கிற நேரம் அவரோட வெப்பநிலை என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இப்போ இந்த நீர்கிட்ட ஆரம்ப வெப்பநிலை என்று 10ல் தானே இருந்தது. அப்போ இந்த இடத்துல ஒரு 10. சரி, அவர் 10ல் இருந்தது, 10 பாகையில் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இவரோட வெப்பநிலை குறைஞ்சி என்ன செய்யுதுன்றால், நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 9 பாகைக்கு வந்துட்டு வெப்பம் 9 பாகைக்கு வந்துட்டென்றால் இருக்கிற நீருக்குள் எல்லாமே என்ன செய்யும், 10 பாகையில் இருக்கும். அப்போ அந்த 10 பாகை நீருக்கு ஒரு அடர்த்தி ஒன்று இருக்கும். இப்போ வெப்பத்தை இழக்கிற மூலக்கூறோட அடர்த்தின்றது 10 பாகை நீரின் அடர்த்தியை விட கூடவாக இருக்கும். ரைட்டா? கிராஃப் மேலெல்லாம் போகுது. அப்போ அந்த இடத்துல இருக்கும். அப்போ அடர்த்தி கூடன்றபடியால் வெப்பத்தை இழக்கிற மூலக்கூறு என்ன செய்யும் என்றால் இந்த 10 பாகை நீரில் அடர்த்தி கூடினவாக மாறிடும். அப்போ உடனே இவர் என்ன செய்வார் என்றால் கீழே ஓடி வருவார். விளங்குதா? இப்போ அதே மாதிரி என்ன செய்யும் என்றால் இந்த இடத்துல இருக்கிற மூலக்கூறும் என்ன செய்யும், வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருவார். அதே மாதிரி இந்த நீர் மேற்பரப்பில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் வெப்பத்தை இழந்துட்டு என்ன செய்வாங்க என்றால் கீழே வருவாங்க. இது கிளியர் தானே? அடுத்தது, இப்போ இவர் வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருவார் தானே. உதாரணத்துக்கு இவர் வெப்பத்திலிருந்து 9 பாகைன்னு எடுத்தால் சரியா, கீழே வார நேரம் உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறார்கள் 10 பாகை நீராக்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா வார வழியில் என்ன செய்வாங்க, இவங்களோட வெப்பநிலைக்கு அவரை கொண்டு வர பார்ப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வெப்பத்தை கொடுப்பாங்க. இல்லை, உண்மையில இப்படி தான் நடக்கும். அப்படி என்ன நடக்கும் என்றால் எல்லா மூலக்கூறுகளுக்கும் வெப்பத்தை குறைஞ்சிட்டு கீழே வர எல்லா மூலக்கூறுகளும் அவங்களுக்கு வெப்பத்தை கொடுக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன செய்ய முடியல, சீராக என்ன செய்யும், இந்த நீர்நிலையின் வெப்பநிலை குறைய பார்க்கும். நீர்நிலையின் வெப்பம் எது வரைக்கும் குறையும் என்றால் நீர் மூலக்கூறுகள் வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருவாங்க தானே. கீழே வர வரைக்கும் இது வெப்பத்தை கொடுத்து என்ன செய்யும், இந்த நீர்நிலையோட வெப்பநிலையினது தொடர்ச்சியாக என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டு வரும். அப்போ 9, 8, 7, 6 வரும். அவங்களுக்கு தெரியும் ஒரு மூலக்கூறு கீழே வந்துட்டு என்றால் இன்னும் ஒரு மூலக்கூறு மேலே போகும். அப்போ அவர் என்ன செய்வார், வெப்பத்தை இழந்துட்டு கீழே வர நேரம் மற்ற எல்லா மூலக்கூறுகளும் வெப்பத்தை கொடுக்க மொத்தமாக பார்க்குற நேரம் எல்லா இந்த நீர்நிலையின் வெப்பநிலை என்ன செய்யும், மொத்தமாக படிப்படியாக கொஞ்சமாக என்ன செய்யும், குறைய தொடங்கும். இது எது வரைக்கும் நடக்கும் என்றால் நீர் மூலக்கூறுகள் வெப்பத்தை இழந்துட்டு கீழே வார வரைக்கும் நடக்கும். அப்போ நமக்கு தெரியும் 10ல் இருந்து 9க்கு வந்தாலும் என்ன செய்யும், அடர்த்தி குறைய கீழே வரும். இல்லைங்கடா? அப்போ இலக்க வெப்பநிலை குறைய என்ன செய்வாங்க என்றால் அடர்த்தி இருக்கிறது என்னது, 10 பாகை விட. இல்லைங்கடா? சரிதானே? அப்போ மூலக்கூறு என்ன செய்யும், வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருது.
கீழே வார நேரம் என்ன நடக்குது என்றால் அடுத்த மூலக்கூறு மேலே போகும். அவரை வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருவார். கீழே வரக்குள்ள இப்போ என்னத்தால் கீழே வருதுன்றால் அவர்கிட்ட அடர்த்தி கூடுது. பிள்ளைங்க பிள்ளைகள் அவர்கிட்ட அடர்த்தி கூடுது. அப்போ அடர்த்தி கூடி என்ன செய்யும் என்றால் கீழே வர இப்போ இந்த நீர்நிலையின் வெப்பநிலை என்ன செய்யும் படிப்படியாக குறைஞ்சு வரும். அது விளங்குதானே? இப்போ நீர் மூலக்கூறு வெப்பநிலை என்ன செய்யும் படிப்படியாக குறைஞ்சு வரும். இவ்வளோ கிளியர் தானே விளையாது? அப்போ இலக்கு என்ன செய்யும்? நீர் மூலக்கூறு அடர்த்தி கூட கீழே வர என்ன செய்யும்? இந்த தொடர்ச்சியாக எல்லா மூலக்கூறு மாறி வெப்பத்தை வாங்கிட்டு கீழே வர இந்த நீர்நிலையின் வெப்பநிலை என்ன செய்யும் 10லேருந்து குறைஞ்சு வந்து என்ன செய்யும் 4 பாகைக்கு வருது. சரியா? இப்போ இந்த நீர்நிலை முழுக்க இருக்கிற வெப்பநிலை 4 பாகை. எல்லா மூலக்கூறு நீருக்கும் இருக்கிறது 4 பாகை. இப்போ இதுக்கு பிறகு மினிஸ் நடக்குது. இங்கே 4 பாகை, இங்கே -10 என்றால் இங்கே வெப்பநிலை கூட. அப்போ என்ன செய்வார்ண்டா இவர் இன்னும் வெப்பத்தை இழக்க பார்ப்பார். அப்படி இழக்கிற நேரம், சரியா, அப்படி இழக்கிற நேரம் நல்லா கவனிங்க. எந்த மூலக்கூறு எடுக்கிறனே அவர் வெப்பத்தை இழக்கிற நேரம் இவரோட வெப்பநிலை 4 விட குறைய போகுது. இவரோட வெப்பத்தை இழக்கிற நேரம் அவரோட வெப்பநிலை 4 விட குறைய போகுது. அப்போ இருக்கிறது 4 பாகை சி நீர். இப்போ இவரோட வெப்பநிலை உதாரணத்துக்கு 3 பாகை என்றால் 4 பாகையை விட அடர்த்தி குறைவு 3 பாகைக்கு. அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்ய மாட்டார் என்றால் 4 பாகைக்கு பிறகு இந்த நீர்நிலை 4 பாகை ஆகினத்துக்கு பிறகு வெப்பத்தை இழக்கிற மூலக்கூறுகள் கீழே வராது. கீழே ஏன் வந்தது? அவரோட வெப்பநிலை குறையிற நேரம் அடர்த்தி கூட இருக்குது. நீர்நிலையை விட அவரோட அடர்த்தி கூடண்டபடியால் என்ன செய்து கீழே வருது. அப்படி வார நேரம் மொத்தமாக இவங்களோட வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு வந்து 4 பாகைக்கு பிறகு வெப்பத்தை இழக்கிற நேரம் வார நீர் மூலக்கூறு அடர்த்தி என்றது 4 பாகையை விட கூட அடர்த்தி, குறைஞ்ச அடர்த்தி, அடர்த்தி குறைய. அப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யாதென்றால் வெப்பத்தை இழக்கிற மூலக்கூறுகள் கீழே வராது. அப்போ 4 பாகைக்கு வந்துட்டு அப்போ மொத்தமாக எல்லாமே 4 பாகையில் இருக்குது. இப்போ இதுக்கு பிறகு நீர் மூலக்கூறுகள் மேலே இருக்கிறார்கள் என்ன செய்வாங்கன்னா வெப்பத்தை இழப்பாங்க. இப்படி எல்லா மேற்பரப்பில் இருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் வெப்பத்தை இழக்கும். ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க, அதே இடத்துல நிற்பாங்க. இப்போ நாம் இதுக்கு முதல் பார்த்தோம் 4 பாகைக்கு முதல் பார்த்தோம் நீர் மூலக்கூறுகள் வெப்பத்தை வாங்கிட்டு கீழே வர, அடுத்த மூலக்கூறு போய் என்ன செய்யும் வெப்பத்தை இழந்துட்டு கீழே வருவார். அப்படி மாறி வெப்பத்தை இழந்துட்டு கீழே வாரப்படியால் தான் என்ன செய்யும் இந்த தொகுதியில் வெப்பநிலையை மொத்தமாக என்ன செய்யும் குறையும். ஆனால் இதுக்கு பிறகு என்ன நடக்காது என்றால் அப்படி அந்த ஓட்டம் இருக்காது. ஏன் இவங்க கீழே வர மாட்டாங்க தானே, வெப்பத்தை இழந்துட்டு அதே இடத்துல நிற்க போகிறாங்க. அப்போ கீழே இருக்கிற நீர் அப்படியே இருக்க மேலே இருக்கிற நீர் தான் என்ன செய்யும், மேலே இருக்கிற அந்த படலம் தான் தொடர்ச்சியாக வெப்பத்தை இழந்து கொண்டே இருக்கும். விளங்குதா உங்களுக்கு இது? ஓகே. அப்போ இவங்க தொடர்ச்சியாக வெப்பத்தை இழக்க கீழே வர மாட்டாங்க. இப்போ 3 பாகைக்கு வந்துட்டு அப்பையும் வெப்பநிலை இதுக்கு தான் கூட. அப்போ என்ன செய்யும் இன்னும் இழக்கும். அப்படியே இழந்து என்ன செய்யும் என்றால் 0 பாகைக்கு வந்துடுவாங்க. அதாவது மேலே இருக்கிற இந்த படலம்ன்றது, மேலே இருக்கிற இந்த நீர் மூலக்கூறுகளை படையன்றது. அப்போ 0 பாகை வந்தது இப்போ என்ன நடக்கும் என்றால் மேல் பக்கமாக நீர் மேற்பரப்பில் அந்த நீர் மூலக்கூறுகள் பனிக்கட்டி படலமாக என்ன செய்யும் மாறும். இது ஓகே தானே? பனிக்கட்டி படலமாக மாறும். இதுக்கு பிறகு சரியா இப்போ பனிக்கட்டி படலம் ஒன்று உருவாகிட்டு 0 பாகை பனிக்கட்டி படலம் உண்டு. இது ஓகே தானே? இப்போ இந்த பனிக்கட்டி படலத்துக்கு கீழே நீர் மூலக்கூறுகள் தொடுகையில் இருக்கும். அது விளங்கு தானே? பனிக்கட்டி படலத்துக்கு கீழே இருக்கிற மூலக்கூறுகள் இந்த பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிறதால அவங்களோட வெப்பநிலையும் என்ன செய்யும் என்றால் 0 பாகைக்கு வந்துடும். வெப்ப சமநிலை, இதை நம்ம ஆரம்பத்தில் படித்தோம், வெப்ப சமநிலை என்று. இப்போ தொடுகையில் இருக்கிற நேரம் கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகள வெப்பநிலையும் என்ன செஞ்சிடும் குறைஞ்சு 0 வந்துடும். இப்போ 0 வந்தது இப்போ என்ன நடக்கும் என்றால் கீழே இருக்கிற நீர் மூலக்கூறுகளோட வெப்பநிலை 0 பாகை, மேலே -10 பாகை. இந்த பனிக்கட்டியின் ஊடாக என்ன செய்யும் வெப்பம் கடத்தப்படும். வெப்ப கடத்தல் நான் படிச்சிருப்போம். அப்போ அந்த இசை கேள்வி இதை வச்சு கூட தான் கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே வெப்பநிலை குறைஞ்சிட்டு 0 பாகை சி நீர்லேருந்து இந்த வளிமண்டலத்துக்கு வெப்ப பாய்ச்சல் நடக்க கீழே இருக்கிற 0 பாகை சி நீர்லேருந்து என்ன செய்யும் வெப்பம் கடத்தப்படும். இப்போ அப்படி கடத்தப்படுற நேரம் இதுக்கு கீழே இருக்கிற ஒரு படலம் என்ன செய்யும் அடுத்ததாக பனிக்கட்டியாக மாறும். அதுக்கு பிறகு என்ன செய்யும் இதோட தொடுகையில் இருக்கிற நீர வெப்பநிலை 0 இருந்திருக்கும்.
அது வெப்பத்திற்கு என்ன செய்யும், இன்னொரு பனிக்கட்டி படலம். அப்படி தோண்டி 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 என்ன செய்யும் என்றால் ஒவ்வொரு படைப்படையாக என்ன செய்யும், மேலேருந்து கீழ் நோக்கி பனிக்கட்டி உருவாகி கொண்டு போகும். அப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த என்னது இந்த இந்த குளத்துண்ட அல்லது இந்த நீர்ப்பரப்புண்ட அடியில் இருக்கிற வெப்பநிலை கீழ்ப்பகுதியில் வெப்பநிலை 4 பாய்ச்சின்னு தெரியும் நமக்கு. அது சரி தானே. மொத்தமாக 4 பாகை வந்ததுக்கு பிறகு தானே என்ன செய்யும், மேலே இருக்கிற படைகள் வெப்பத்தை இழக்க தொடங்கி என்ன நடக்கும்னா பனிக்கட்டி உருவாக தொடங்கும். அடுத்தது இது கீழே இருக்கிற பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிற வெப்பநிலை என்றது பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிறபடியால் அவட வெப்பநிலை 0 பாய்ச்சியாக தான் இருக்கும். கீழே 4 தான். அது நீங்கள் எந்த நீர்நிலைக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் ஆக அடியில் மேலே பனிக்கட்டி இருக்கிற நேரம் ஆக அடியில் வெப்பநிலைன்றது 4ஆக தான் இருக்கும். சரியா? பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிறதால இந்த நீரிட வெப்பநிலை இந்த மேற்பரப்பில் இருக்கிற இந்த பனிக்கட்டிக்கு உடன் கீழே இருக்கிற இந்த மூலக்கூறுகளோட வெப்பநிலைன்றது 4 பாய்ச்சியாக இருக்கும். வளிமண்டல வெப்பநிலை என்றது அது இந்த 0 விட ஒரு குறைஞ்ச வெப்பநிலையாக இருக்கும். அது விளங்கிட்டானே. ஏன் 0 குறைஞ்ச வெப்பநிலை தான் பிள்ளைகள் இதுக்கு கொடுக்க ஒரு வெப்பநிலை வித்தியாசம் ஒன்று உருவாகும். வெப்பநிலை வித்தியாசம் வந்தால் தான் இந்த மேற்பரப்பின் வழியே வெப்பம் கடத்தப்பட்டு கீழில் என்ன செய்யலாம்னால் பனிக்கட்டி உருவாகலாம். இவ்வளோ விளங்கிட்டானே. இதுதான் அந்த இசை கேள்வியும். அந்த இசை கேள்வியில் நான் சொன்ன கதைகள் அவ்வளோத்தையும் என்ன செய்யணும் கேள்வியாக கேட்டிருப்பாங்க. இந்த வெப்ப கடத்தல் வீதம் அது என்ன வீதத்தில் இந்த பனிக்கட்டி உருவாகி கொண்டு வருது வளர்ந்து கொண்டு வருதுன்றதெல்லாம் அழகாக கேட்டிருப்பாங்க. அப்போ முதலாக நல்லா தெளிவாக இருக்கணும். இந்த நீரின் அடிப்பகுதியில் வெப்பநிலை 4 பாகையாக இருக்கும். அந்த பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிற வெப்பநிலை என்றது பனிக்கட்டியோட தொடுகையில் இருக்கிறதால 0 பாகிசி மேலே இருக்கிற வெப்பநிலை என்றது 0 குறைஞ்ச வெப்பநிலை அது அந்த வளிமண்டல வெப்பநிலையாக இருக்கும். அது 0 விட குறைய வந்தால் தானே என்ன செய்யலாம் என்றால் பனிக்கட்டி உருவாகலாம். விளங்கிட்டா? 0 குறைஞ்ச ஒரு வெப்பநிலை வார நேரம் தானே என்ன செய்யும், இதுக்கு ஒரு வெப்பநிலை வித்தியாசம் அப்போ என்ன வரும், 0 குறைய வந்தால் தான் வெப்பநிலை படித்திறன் ஒன்று வரும். அப்போ தான் என்ன செய்யலாம்னா வெப்பத்திலிருந்து பனிக்கட்டி என்ன செய்யும் வளர்ந்து கொண்டு போகும். அப்போ நீங்கள் இந்த 2002ஆம் ஆண்டு 7வது கேள்வியை பார்த்தீங்களாண்டால் ஏபிசி என்ற வெப்பநிலைகள் 7 என்றது வரப்போகிறது புள்ளி 0 குறைஞ்ச வெப்பநிலை. அப்போ எங்கே தரப்பட்டது எல்லாமே -5 பாகை. அப்போ சூழலோட வெப்பநிலை -5 பாகை இருக்கணும். பி என்ற புள்ளியில் வெப்பநிலை 0 வரணும். சரி, அப்படி சி என்ற இடத்துல 4 பாய்ச்சி வரணும் உங்களுக்கு. சரிதானே? அப்போ 2000 கட்டாயம் என்ன செய்யணும், இந்த இசை கேள்வி ஒருக்கா செஞ்சு பாருங்கள். இப்போ நாம் என்ன செய்வோம், அடுத்த கேள்விகளுக்குள்ளே போவோம். நிரண்ட அதே விரிவை நம்ம பார்ப்போம் பிள்ளைகள். அல்லது 16வது கேள்வியை பாருங்கள்.